Hey folks, welcome to my channel நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ்னுடைய பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா சுவையான கீ ரைஸ் தான் பார்க்க போறோம். அதாவது வந்து நெய் சோறு. நம்ம பார்க்க போற டிஷ்னுடைய பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா நெய் சோறு. வாங்க வீடியோக்குள்ள போவோம். கீ ரைஸ் நெய் சோறு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு இருக்கேங்க. அதுக்கப்புறமா அடுத்தது என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். வெங்காயம், கேஷ்யூ நட்டு, பட்டை, அதுக்கப்புறமா ஏலக்காய் 2, ஒரு 3-4 லவங்கம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, திருப்பியும் வீடியோல நான் காட்டுறேன். வெங்காயம், கேஷ்யூ நட், பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், கொத்தமல்லி. ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ப்ரெஷர் பேன்ல தான் அதை குக் பண்ண போறோம். ஸோ அடுத்தது வந்து எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றின பிறகு கீ, அதாவது நம்மளுடைய மெயின் இன்கிரீடியன்ட். நெய் சோறு செய்வதற்கு அட்லீஸ்ட் ஒரு 4-5 ஸ்பூன் கீ ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா ஒரு 7 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்தது ஏலக்காய், பட்டை, லவங்கம் இது எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்ட பிறகு கொஞ்ச நேரம் நல்லா சாட்டே பண்ணுங்க. கமன்னு ஒரு வாசனை வரும் பாருங்க, சூப்பரான வாசனை. அடுத்தது வந்து பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன்று ஆட் பண்ணும்போது அப்படியே சாட்டே பண்ணிட்டே வாங்க. அதுக்கு அடுத்தது வந்து முந்திரி. இந்த முந்திரியோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேல் எல்லோவாக இருக்குது. நீங்கள் அதை சாட்டே பண்ண கோல்டன் ப்ரௌனாக மாறும். அதே சமயம் நீங்கள் கீல சாட்டே பண்ணீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு வாசனையும் வரும். இந்த கீ ரைஸோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது திறந்தீங்க வச்சுக்கோங்க, சூப்பராக ஒரு ஸ்மெல் வரும். அந்த கீயோட வாசனை அப்படியே தூக்கலாக இருக்கும். அடுத்தது வந்து வெங்காயம் பெருசாக தான் வெட்டி வச்சுட்ருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா சாட்டே பண்ணுங்க. பாருங்க, அந்த கேஷ்யூ கலர் அப்படியே மாறிக்கிட்டே வருது பாருங்க. அந்த கீழ நல்லா அப்படியே ஃப்ரை ஆயிட்டு சூப்பரான ஒரு கலர், அப்படியே வந்து ஒரு டார்க் எல்லோ கலர், கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிக்கிட்டே வருது பாருங்க. இப்போ அடுத்தது வந்து வெங்காயமும் நல்லா கலர் சேஞ்சிங் தெரியுது பாருங்க. இப்போ அடுத்தது வந்து உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணுங்க கொஞ்ச நேரத்துக்கு. உப்பு ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சூப்பரா வந்து கலருக்கு கொடுங்க. ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா தண்ணி. எவ்வளோ தண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 1 கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஆட் பண்ணிக்கோங்க. 1.25 கப் வரைக்கும் போகலாம். நீங்கள் சில பேர் 2 கப் ஆட் பண்ணுறாங்க, ஆனால் நான் வந்து எப்போவுமே 1.5 கப் தான் ஆட் பண்ணுறேன். 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி. சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து அந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஊற வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, 20 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். தேவைன்னா ஒரு ½ அன் அவர் ஊற வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்தது அந்த ரைஸையும் இதோட ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஏன்னா அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா ரைஸோட மிக்ஸ் ஆகணும். ஸோ பாருங்க, இப்போ அடுத்தது வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். கொத்தமல்லி எப்பவுமே சொல்ற மாதிரி தான், இதை விட சின்னதாக வெட்ட முடிஞ்சா நல்லது. என்னோடதுல பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெட்டுறதுக்கான ஸ்கோப் இருக்கு. இன்னும் கொஞ்சம் சின்னதாக வெட்டியிருக்கலாம் இந்த கொத்தமல்லியை. எல்லாம் ஆட் பண்ண பிறகு நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா திருப்பி மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரெஷர் பேனை மூடிடுங்க. ஸ்டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸ்டீம் வந்த பிறகு நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த மூடியை போட்டுருங்க. மூடியை போட்டு ஒரு 4 விசிலுங்க. ஒரு 4 விசில் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் கூட ஆகலாம். வந்த பிறகு பாருங்க, திறந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவையான கீ ரைஸ் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னா நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். பாருங்க, ஃபண்டாஸ்டிக்கான கீ ரைஸ் தயார். இது வந்து ஒரு சூப்பர்பான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. உடம்புக்கும் ஓரளவுக்கு நல்லது தான். பெரிய மசாலா கிசாலாலாம் கிடையாது. கீ அஃப்கோர்ஸ் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது நல்லதில்லை, ஆனால் கீ குறைவாக சாப்பிட்டீங்க, அளவோடு சாப்பிட்டீங்கன்னா நல்லது தாங்க உடம்புக்கு. நம்மளுடைய சூப்பரான சுவையான கீ ரைஸ் தயார். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் சந்திப்போம். நன்றி மக்களே, வணக்கம்.